அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. سيدنا உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு 2 பாதுகாப்பு தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ் நமக்கு 2 பாதுகாப்பு தந்தான். அதுல 1 போயிடுச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் இந்த மக்களோடு இருக்கும் போது அல்லாஹ் இவர்களை வேதனைப்படுத்த மாட்டான். அப்ப இந்த உம்மத்துக்கு வேதனை இல்லாம இருக்கிறதுக்கு முதல் காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீங்க இந்த உம்மத்துல இருக்கும் போது அல்லாஹ் உங்களை வேதனைப்படுத்த மாட்டான். இப்ப அந்த உம்மத்தை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அப்ப நமக்கான ஒரு பாதுகாப்பு போயிடுச்சு. இன்னொரு பாதுகாப்பு அல்லாஹ் சொல்றான், வமா கான அல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் இவர்களை வேதனைப்படுத்த மாட்டான். ஒரு பாதுகாப்பு போனாலும் இன்னொரு பாதுகாப்பு இருக்குது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுதல், பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது நமக்கான பாதுகாப்பு. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஹஸ்ஸன் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வந்தார். அப்படி சந்திச்சு பேசிக்கிட்டு போகும்போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதுகாவலர்களில் ஒருவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்தி சொன்னாரு, என்னிட ரொம்ப பொருள் இருக்கு, ஆனா கல்யாணமாகி பல வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு துவா சொல்லி கொடுங்க, அதன் மூலமா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தரணும் அப்படின்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாதுகாவலர்களில் ஒருவர் சொன்னார். சொன்ன உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதிகமா இஸ்திக்ஃபார் செய், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம்னு சொல்லிக்கிட்டே வா. அது சொன்னீன்னா அல்லாஹ் உனக்கு எதை வேணாலும் தருவான். கேட்கிறது கிடைக்காம போறதுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாதது காரணம். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறது காரணம். அதனால மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் உனக்கு தருவான்னு சொன்னாங்க. அவர் போனாரு. ஒரு 3 வருடத்திற்கு பின்னால் அவருக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லாஹ் 10 குழந்தைகளை கொடுத்தான். ஒரு காலகட்டத்துல குழந்தை இல்லைங்கிற நிலையில இருந்தவருக்கு இப்ப அல்லாஹ் போதும்னு சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்ப ஹஸ்ஸன் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் அந்த மனிதரிடத்தில் போய் கேட்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்ட்ட இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னாங்க, நீங்க எப்படி செஞ்சீங்க, எவ்வளவு செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, அந்த வார்த்தையை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுல இருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அவ்வளவுதான் சொன்னேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணிக்கை இல்லாம சொன்னேன். குறைஞ்சது ஒரு நாள் 700 தடவை சொன்னேன். சொல்லும் போதெல்லாம் ஒரு அழுத்தமான எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்தது. அல்லாஹ்வே எனக்கு குழந்தைய தா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரப்பு எனக்கு கொடுத்தான்னு சொன்னாங்க. வரலாறு நடிகரை நம்ம பார்த்தோம்னா தாபியன்கள் சஹாபிகளினுடைய நெஞ்சு அழுத்தம்
இப்ப நம்மளை பொறுத்தவரையில சோர்ந்து போயிடுவோம். ஒரு அமல் அப்படிங்கிறது தராவீக ஆரம்பிச்சிச்சு, நாள் இருந்த உற்சாகம் அடுத்த நாள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். 27 வரும்போது புத்துயிர் வரும், அது மீண்டும் அந்த பழைய லெவலுக்கு வரும். அப்ப அந்த அமல்கள்ல ஒரு ஒரு வகையான ஆர்வம் இல்லாத நிலை, தொடரான ஆர்வம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். ஆனா சஹாபிகளை பொறுத்தவரையில அவங்கள்ட்ட ஆர்வம் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்துல எப்படி இருந்ததோ அதுல கொஞ்சம் கூட தொய்வில்லாம அவங்கள்ட்ட இருக்கும். அதனால அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்தல்களை அல்லாஹ் அதிகம் கொடுத்து வேண்டாம். அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சஹாபிகளினுடைய வரலாறுகள் ஃபுல்லா தொகுத்தாங்க. அப்படி தொகுக்கும் போது சையதுனா ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபியினுடைய வரலாறை எழுதுறாங்க. ஒரு யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டாளத்தை அனுப்பி விட்டாங்க. அப்படி அனுப்பி விடும்போது ரொம்ப பஞ்சமான காலம். அதனால எல்லா சஹாபிகளுக்குமான பயணத்திற்கான உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தயார் பண்ணி அத பார்சல் பண்ணி எல்லா சஹாபிகளுடைய கையிலையும் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ஹுதைர மட்டும் மறந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கல. ஒரு பள்ளிவாசல்ல எல்லாருக்கும் சீரணி கொடுத்து ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்கலன்னா அவருடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஹஜ்ரத் ஹுதைருக்கு மட்டும் கொடுக்கல, ரசூலுல்லாஹ் மறந்துட்டான். ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு தரலன்னு சொல்லவும் இல்லை, அவ பாட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போறாங்க, எல்லாரையும் முன்னால விட்டு ஹுதைர் மட்டும் பின்னால போறாங்க. ஏன்னா தன்னிட்ட உணவு இல்லைங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கு தெரிஞ்சு அவங்க கையில இருக்கிறத தனக்கு பங்கு வச்சு தந்துடக்கூடாது, அது தன்மான பிரச்சனையா போயிடும். அதனால கடைசியா கூட்டத்தினுடைய கடைசியில போறாரு. போகும்போதெல்லாம் ஹஜ்ரத் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட ஒரு துஆவை சொல்லிக்கிட்டே போனாங்களாம். அல்லாஹ்வே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் அந்த உணவை பங்கு வச்சு தந்தாங்க, ஆனா எனக்கு தர மறந்துட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அவ்வளவுதான் சொன்னாங்க. இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இத சொல்லிக்கிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நிஅமஸ்ஸாது யா ரப், அல்லாஹ்வே இது நல்ல சாப்பாடு. அவங்களுக்கு தரப்பட்ட பார்சலை விட நான் சொல்லக்கூடிய இந்த துவா இருக்கு இல்லையா, இது நிஅமஸ்ஸாது யா ரப், நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை உணவாக்கிக்கிட்டே போறாங்க. அதை சொல்றதுதான் அவங்களுக்கான உணவு. இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. படம் போயிடுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், நீங்க அனுப்புன படையில எல்லாருக்கும் உணவு கொடுத்திருக்கிறீங்க, ஹஜ்ரத் ஹுதைருக்கு மட்டும் கொடுக்கல. கொடுக்காததுனால ஹுதைர் அப்படிங்கிற உங்களுடைய அந்த சஹாபி இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்றாரு. சொல்லிக்கிட்டு அவர் சொல்றாரு, அல்லாஹ்வே இது நல்ல உணவு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவருடைய வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தையினால வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு வெளிச்சம் பிரகாசம் உருவாகுது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்தை அந்த ஹுதைருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க நபிட்ட சொல்லுங்கன்னு அல்லாஹ் என்ன அனுப்பணும். அடுத்து அல்லாஹ் சொன்னா நீங்க உடனே அவருக்கு உணவு கொடுத்து விடணுமா. அவருக்கான உணவு மதீனால இருந்து தனித்துவமா தனிமையா போகணும் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கான உணவுகளை ஏற்பாடு பண்ணாங்க. அவர் கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீ கொண்டு போய் ஹுதைர்ட்ட கொடுக்கணும். கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, கொடுக்கிறதுக்கு முன்னால அவர் என்ன சொல்றாரு, கொடுத்த பின்னால என்ன சொல்றாரு, இந்த ரெண்டையும் நல்லா கவனிச்சு திரும்ப எனக்கு வந்து சொல்லணும்னா. அது போல இந்த சஹாபி போனாங்க, ஹுதைருக்கு முன்னால நின்னாங்க. அவர் வழக்கமா சொல்லக்கூடிய அந்த திக்ரை சொல்லிக்கிட்டே வந்தார், லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வந்தார். சொன்ன உடனே போன சஹாபி அவங்க கையில கொடுத்தாங்க. உணவை கொடுத்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு உணவு தரலன்னு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புனானா
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிட்ட சொன்னாங்க, சொன்னதுனால ரசூலுல்லாஹ் உங்களுக்கு உணவு கொடுத்தாங்க அப்படின்னு அவருடைய கையில கொடுத்த உடனே அந்த உணவை வாங்கிக்கிட்டு செய்தனா ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, இதான் சஹாபிகள். இப்ப நம்மளா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் உணவு வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். ஆனா ஹுதைர் ரலியல்லாஹு அந்த உணவை கையில வாங்கிக்கிட்டு அவர் அல்லாஹ்விடத்துல சொன்னாரு, ரப்பனா இறைவனே, 7 வானங்களுக்கு மேல இருந்து ரக்கரனி ரப்பி மின் ஃபௌகி ஸமாஇ ஸபஅ, 7 வானங்களுக்கு மேல இருக்கிற அல்லாஹ் என்ன ஞாபகம் வச்சிருக்கிறான். ஹுதைருக்கு உணவு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவனுக்கு ஞாபகம் வச்சு அவன் என்ன நினைச்சிருக்கிறான், நினைச்சுக்கிட்டு என்னுடைய பலகீனம், என்னுடைய பசி அதுக்கு இறக்கப்பட்டு அவன் எனக்கு உணவு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு, அல்லாஹ்வே யா ரப்பி கமாலா லம் தன்ஸ ஹுதைரன், நீ ஹுதைர மறக்காதது போல, நீ ஹுதைர மறக்காதது போல ஃபஜஅல் ஹுதைரன் லா தன்ஸாக, ஒன்ன மறக்காதவனா ஹுதைர ஆக்கிரு. நீ எப்படி என்ன மறக்கலையோ அது போல வாழ்க்கையில ஒரு நிமிடம் கூட ஒன்ன மறக்காத ஒரு குணத்தை எனக்கு தா என்று அந்த சஹாபி சொன்னாங்க. ஹுதைர் சொன்னாங்க. அதை இந்த சஹாபி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உணவை கொண்டு போனேன், கொடுக்கிறதுக்கு முன்னால இப்படி சொன்னாங்க, கொடுத்த பின்னால இப்படி சொன்னாங்க என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதைர் சொல்லும் போது அம்மா ரஃபஅத ரஸக, தலையை தூக்கி வானத்தை பார்த்திருக்க கூடாதப்பா, விட்டுட்டியே. ஹுதைர் சொல்லும் போது நீ வானத்தை பார்த்திருக்கலாமே, அப்படி பார்த்திருந்தா லரஐத நூரன் சாத்தி அம் பைன ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சத்தை பார்த்திருப்பியே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம விளங்க வேண்டிய செய்தி, ஹஜ்ரத் ஹுதைர் தன்னுடைய கஷ்டத்தை தன்னோட வச்சு தனக்கு ஒரு ரப்பு உண்டு, அத மனசுக்குள்ள சொன்னால் அல்லாஹ் அக்பர்னு மனசுக்குள்ள நினைச்சா அல்லாஹ் தன்னை நினைப்பான், தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவான் அப்படிங்கிற அந்த அழுத்தமான நம்பிக்கை, அந்த அழுத்தமான நம்பிக்கை அவற்றை இருந்ததுனால அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தகவல் தந்து மதீனால இருந்து ஒருவருக்கான உணவு ஒரு பிரம்மாண்டமான தூரத்தை நோக்கி பயணம் செய்யுது அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய கிருபை. அப்ப உலகத்துல நாம அல்லாஹ்ட்ட கேட்கும் போது கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை, ஒரு காலகட்டத்திலே நிராசையாகுதல், கேட்டுட்டே இருக்கு, இவ்வளவு நாளாச்சு சுபஹானல்லாஹ், இந்த ஒரு எண்ணம் வரும்போது அல்லாஹ் சொல்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே. அநியாயம் செய்தவன் நம்மள சொல்றான், கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறான், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்புல நிராசை ஆயிடாது. அல்லாஹ் நம்மளை கை விட்டுட்டான், இனி எங்க நமக்கு தர போறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிராசையை நீங்க அடைஞ்சிடாதீங்க. அப்படி அடைந்தால் அது காஃபிர்களினுடைய, ஈமான் இல்லாதவர்களுடைய குணம் அப்படின்னு அடுத்த அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு அழுத்தமான நம்பிக்கை, எனக்கு ஒரு ரப்பு உண்டு, நான் சொல்லாமலும் எனக்கு தெரியாமல எனக்கு என்ன தேவைங்கிறத என்னை விட நல்லா தெரிஞ்ச ஒரு ரப்பு எனக்கு உண்டு அப்படிங்கிற அந்த அழுத்தம் தாபியின்கள்ட்ட சஹாபிகள்ட்ட அழுத்தமா இருந்ததுனால அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. அதை அனுபவிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.
அல்லாஹு அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.